எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. பட்டம் பதவியை நாடுகிறோம். பொன்னும் பொருளும் தேடுகிறோம். பட்டம் பதவியை நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை. எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அறிவும் திறனும் அமைவதில்லை. உறவும் நட்பும் தொடர்வதில்லை. அறிவும் திறனும் அமைவதில்லை. உறவும் நட்பும் தொடர்வதில்லை. தேடும் எதுவும் கிடைப்பதில்லை. கிடைக்கும் பலவும் நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. நல்ல காலம் பிறந்திருச்சு, நாடும் வீடும் செழிச்சிருச்சு. புனிதர் கோயில் திறந்துருச்சு. நமக்கு புது வாழ்வு மலர்ந்துருச்சு.
பாடிடுவோம் சவேரியாரே உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே பாமாலை பாடிடுவோம் சவேரியாரே உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே பாமால பாடிடுவோம் சவேரியாரே உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே பாடிடுவோம் சவேரியாரே வணங்கிடுவோம் சவேரியாரே மாலை பாடிடுவோம் சவேரியாரே உங்கள் பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே உமக்கு கோவில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே இயேசு சாமி வார்த்தைகளை பேசி வந்த போதகரே இறையரசின் தூதுவரே சவேரியாரே இயேசு சாமி வார்த்தைகளை பேசி வந்த போதகரே இறையரசின் தூதுவரே சவேரியாரே இன்னாசியார் கண்டெடுத்த இயேசு சபை மாமுனி இன்னாசியார் கண்டெடுத்த இயேசு சபை மாமுனி இறைவன் தந்த அருள்கொடையே சவேரியாரே வாழியவே வாழியவே சவேரியாரே எங்கள் விசுவாச நாயகனே சவேரியாரே வாழியவே வாழியவே சவேரியாரே எங்கள் விசுவாச நாயகனே சவேரியாரே புனித சவேரியாரின் அன்பு பக்தர்களே, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்து போனால் அதனால் எந்த பயனும் இல்லை என்ற இறைவார்த்தைக்கு சொந்தக்காரராக அலைகள் கடந்து மலைகள் கடந்து மாநிலங்கள் கடந்து நாடுகள் கடந்து இந்திய தாய் திருநாட்டிற்கு வந்து உங்களையும் என்னையும் விசுவாச சாட்சியங்களாக மாற்றியிருக்கிறார். இந்த அற்புதமான தெய்வீக புனிதர் இன்று விண்ணகத்திலிருந்து புதுத்துறை புனித சவேரியார் ஆலயத்தில் ஒரே குடும்பமாக ஒருங்கிணைந்து உள்ளத்தோடு கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார் என்ற உன்னதமான உணர்வோடு கண்களை மூடி தலை வணங்கி ஒவ்வொரு ஆசீருக்கும் இன்னும் ஆமேன் என்று சொல்லி இந்த வல்லமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் புனித சவேரியார் வழியாக உங்களுக்கு ஆசீர் அளிப்பாராக. ஆமென். ஆண்டவர் புனித சவேரியார் வழியாக உங்களுக்கு ஆற்றலை தருவாராக. ஆமென். ஆண்டவர் புனித சவேரியாரின் வழியாக அமைதியை உங்களுக்கு தருவாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமரவும். ஒரு சில படித்துளிகள். அற்புதமாக கொடியேற்றினோம். இன்றைய தெய்வீக திருப்பலியை சதீஷ் அவர்களோடு இணைந்து அருட்தந்தை சாமிநாதன் செல்வம் அவர்களும் உங்களுக்கு நிறைவேற்றினார்கள். இந்த நாளை சிறப்பித்தவர்கள் இதயாலயா அருட்சகோதரிகள். இவர்களுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டும் சொல்லி 2, 3, 4, 5 இந்த 4 நாட்களிலும் இன்றைக்கு எப்படி நடந்ததோ அதே போன்று
தேர் பவனி ஆலயத்தை சுற்றி வரும். ஆலயத்தை சுற்றி வந்து அந்த மன்றாட்டு மாலையோடு நிறைவு பெறும். யார் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு இந்த அன்பியங்கள் சொல்லி இருக்கிறார்களோ அதுதான் நீங்கள் பின்பற்ற வேண்டிய நெறிமுறை. மத்திய அன்பியம் முடிந்துவிட்டால் மார்க் அன்பியம் வரக்கூடாது என்பதல்ல. மத்திய அன்பி என்றால் அவர்கள் தேரை தூக்குவார்கள், ஜெபம் சொல்வார்கள். மார்க், யோவான், லூக்கா இவர்களோடு இணைந்து அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு அன்பியம் என்று சொன்னால் இந்த 9 நாள் என்பதை சுருக்கி 3 நாள் என்பதை சுருக்கி 3 நாட்கள் என்பதையும் சுருக்கி 3 மணி நேரத்தில் முடித்து விடலாம். ஆகவே நீங்கள் உங்களுடைய கடமைகளை சவரியாருக்கென்று மத்திய அன்பை இன்றைக்கு மட்டும்தான் நான் என்று நீங்கள் பிளாட் போட்டு விற்கிற மாதிரி விற்றுட்டீங்க அப்படின்னு சொன்னால், கடவுள் பிளாட் போட்டார்னா நீங்களும் நானும் உயிரோடு இருக்க முடியாது. ஆகவே இந்த திருவிழா நாட்களிலாவது உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய பேரவா. அற்புதமாக சகோதரி லூர்து மரி அவர்களுடைய குழுவினரோடு இன்று இந்த ஜெபமாலை ஏறெடுத்திருக்கிறார்கள். நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்றி மரியா யூடியூப் சேனல் ப்ரொப்ரைட்டர் திருமிகு சதீஷ் அவர்களோடு வந்து இந்த தெய்வீக வழிபாட்டை இணையதளத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இதை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார் என்று நினைக்கிறேன். நீங்களும் மரியா டிவி என்று யூடியூப் போட்டிங்கன்னா இன்றைக்கி நடந்ததெல்லாம் உங்களுக்கு வரும் என்பதை நினைவுபடுத்துகிறேன். இறைவன் ஆசீர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தாரோடும் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரும் சிறிது நேரம் அமர்வோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. உங்களை இறைவன் இன்று நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். நமது பங்கு தந்தையோடு இணைந்து ஒரே குடும்பமாக நாம் இந்த ஆலயத்தை சுற்றிலும் ஜெபமாலை ஜெபித்து நமது புனிதரை பற்றிய செய்திகளை கேட்டு நாம் ஜெபித்தோம். நிச்சயமாக கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் இன்று சந்திப்பார். குடும்பம் குடும்பமாக சந்திப்பார். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல உங்கள் ஊரை சுற்றிலும் ஆண்டவர் எல்லையிட்டு மதில் சுவர்களை கட்டி எழுப்புவார். உங்களுடைய வீட்டை சுற்றிலும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக கோட்டை எல்லா தீமைகளிலிருந்து உங்களை விடுவிக்க உங்கள் வீட்டை சுற்றிலும் இறங்கும் என்று நம்புங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகளே, நற்கருணை உட்கொள்ளுகின்ற பிள்ளைகளே, ஒப்புரவு அருட்சாதனத்தினால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற பிள்ளைகளே, இறை வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து அதை கேட்க விரும்பி வருகின்ற பிள்ளைகளே, உங்களுக்காக கடவுள் வைத்திருக்கின்ற ஆசீர் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நாம் திருமுழுக்கு பெற்ற பொழுது நமக்காக கடவுள் என்ன ஆசீரை ஒதுக்கி வைத்துள்ளாரோ அந்த ஆசீர் நமக்கு நிறைவாக கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். நம் பெற்றோர் நினைத்திருந்தாலும் முதலில் நம்மை நினைத்தவர் யார்? கடவுள். முதலில் நம்மை நினைத்தவர் யார்? கடவுள். இந்த மகள் இந்த மகன் எனக்கு தேவை, என் வார்த்தையை சொல்ல, என்னுடைய பண்புகளை மற்றவிடம் பகிர்ந்து கொள்ள,
என்னுடைய இரக்கத்தையும் அன்பையும் மற்றவர்களுக்கு கொடுக்க எனக்கு ஒரு மகன் மகள் தேவை என்று பெற்றோருக்கு உன்னை மகளாகவோ மகனாகவோ தாய் வயிற்றிலே கருத்தாங்க செய்தது கடவுள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நம்மை தாய் வயிற்றிலே கருத்தாங்க செய்தது யார்? கடவுள். முதல் நம்மை நினைத்தது யார்? கடவுள். தாய் வயிற்றிலே எந்த குறையுமின்றி நம்மளை வளர்த்தெடுத்தது யார்? கடவுள். பிறக்கெடுக்க செய்தது யார்? கடவுள். அன்பு பிள்ளைகளே, இதான் கடவுளுடைய மாபெரும் கிருபை, மாபெரும் இரக்கம். பிள்ளைகளே, உன்னை படைத்தவர் உன்னை கைவிட்டு விடுவாரா? கைவிட்டு விடுவாரா? விடமாட்டார். கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை கொள்ளுவோம். துன்பம் நம்மை தொடரும், வேதனை நம்மை விட்டு அகலாத கூட இருக்கும். ஆனால் கடவுள் உன்னை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை. நீ துன்பப்படும் போதும் துயரப்படும் போதும் கண்ணீர் வடிக்கின்ற பொழுதும் கலக்கத்தோடு இருக்கும் போதும் கதறலிலும் கூக்குரலிலும் கடவுள் உன்னை ஒருபோதும் கைவிடாமல் உன்னுள் இருந்து உன்னை அதை தாங்கும் சக்தியை கொடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதை நாம் இதயத்திலே பதித்துக் கொள்வோம். நம்முடைய பாதுகாவலர் புனித சவேரியாருடைய இலக்கு வார்த்தை என்ன? உலகமெல்லாம் மனிதன் தனதாக்கி உலகம் கொண்டாலும் தமதாக்கி தன் கொண்டாலும் ஆன்மாவை ஆன்மாவை இழந்து விடுவதால் இழப்பாரெனில் பயன் என்ன ஒன்றுமில்லை. பயன்? உங்களை துன்பமும் துயரமும் வாட்டலாம், வதைக்கலாம். வறுமையும் உங்களை வாட்டி வதைக்கலாம். வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். உறவுகளில் பிரச்சனை இருக்கலாம். பல்வேறு துன்பங்களை தாங்கியவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய அனுமதியின்றி எந்த துயரமும் உங்களை தொடாது என்று நீங்கள் நம்புங்கள். Praise the Lord. 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 அன்புக்குரியவர்களே, அதைத்தான் திருப்பாடல் 23 என்ன சொல்லுகின்றார்? சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். எப்பேற்பட்ட துன்பம் துயரம் வந்தாலும் அதை தாங்குவதற்கு கடவுள் நமக்கு சக்தி கொடுப்பார். Amen. Praise the Lord. 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 அன்பு பிள்ளைகளே, இன்று உங்களை துன்பம் வாட்டலாம், துயரம் வாட்டலாம். யோபுவை கடவுள் எப்படியெல்லாம் சாத்தானுடைய விருப்பத்திற்கு கையளித்து விட்டு, என் ஊழியன் என் நேர்மையாளரிடம் நீ செல், அவன் நம்பிக்கை இழக்க மாட்டான் என்று சாத்தானிடம் சவால் விட்டார் கடவுள். சாத்தான் போய் சோதித்து பார்த்தான், அவர் அஞ்சவில்லை. கடைசியாக என்ன சொன்னார்? அவருடைய வருத்தத்தை வெளிப்படுத்தினார். நான் என் தாயின் வயிற்றில் கருத்தாங்கிய அந்த சடம் சபிக்கப்படுக என்று சொன்னார். அப்போது கூட அவர் கடவுளை என்ன பண்ணல? மறுதலிக்கல. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய எதிரிகளின் கண்முன் எனக்கு ஒரு விருந்தொன்றை ஏற்பாடு செய்வார். யாரு? ஆண்டவர். ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கின்ற மகனே மகளே, வேதனையில் வாடுகின்ற மகனே மகளே, இந்த துன்பம் சிறிது காலம் மட்டுமே. Praise the Lord. இந்த நோய் சிறிது காலம் மட்டுமே. Praise the Lord. இந்த பிரச்சனை சிறிது காலம் மட்டுமே. Praise the Lord. கடவுள் உன்னோடு வந்து உன்னில் தங்கி உனக்கு ஆறுதலும் தேறுதலும் நம்பிக்கையும் ஊட்டுவார். Praise the Lord. 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 என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் என்று நீ சொல்லுகின்ற காலம் நெருங்கி இருக்கிறது. Praise the Lord. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. கடவுள் நம்மிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். கடவுள் நம்மிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான்.
அன்பு பிள்ளைகளே, நீங்கள் தூய உள்ளத்தோடு இருங்கள், ஒரே குடும்பமாக இருங்கள், எல்லோரும் ஒன்றாக இருங்கள். இந்த ஜூபிலி ஆண்டினுடைய லட்சணை என்னம்மா? எதிர்நோக்கின் திருப்பயணிகள். எதிர்நோக்கின் திருப்பயணிகள். நம்மெல்லாம் எதுக்கு பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம்? எங்க போறதுக்கு? விண்ணகத்திற்கு போவதற்கு பயணம் செய்கின்றோம். இந்த விண்ணகத்திற்கு போகிறதுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நாம், நீனு உங்க அப்பா அம்மா விட்டு தனியா போனியா, எங்கப்பா உங்க அப்பா அம்மான்னு கேட்பார் கடவுள். கணவனை விட்டு விட்டு மனைவி நீ தனியா போனியா, எங்கம்மா உங்க வீட்டுக்காரன்னு கேட்பார். கணவன் தனியா போனா எங்கப்பா உன்னுடைய மனைவி என்று கேட்பார். நிச்சயமாக கேட்பார். குடும்பமாக தான் கடவுள் மீட்க திட்டமிட்டார். கடவுள் தொடக்கத்திலே ஆணும் பெண்ணுமாக தான் படைத்தார். எப்படி படைச்சாரு? ஆணும் பெண்ணுமாக. எல்லாரும் வாயத்தன்னு சொல்லாமா? எப்படி படைச்சாரு? ஆணும் பெண்ணுமாக தான் படைத்தார். கணவன் மனைவியாக இணைத்தார். பிள்ளைகளை கொடுத்து குடும்பமாக மாற்றினார். முதல்ல ஆதாமை உருவாக்கினார். யார் சாயல உருவாக்கினாரு? அவருடைய சாயலில். யாருடைய சாயல்? கடவுளின் சாயல். தன் சாயல். கடவுள் தன் சாயல். நம்ம எல்லாம் யாருடைய சாயல்? கடவுளின் சாயல். அதுதான் இயேசு சொன்னார், என்னை காண்கிறவன் என் தந்தையை காண்கிறார். நம்மளெல்லாம் பார்த்து இந்த புதுத்துறை மக்களை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லணும்? சவேரியார் பிள்ளைகள், சவேரியார் பக்தர்கள், சவேறு வழியாய் பின்பற்றுகிறவர்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் நல்லவர்கள், நன்மை தவிர வேறு யாருக்கும் தீமை செய்ய மாட்டார்கள், உதவி செய்வார்கள் என்று நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ விசுவாசத்தை நம்முடைய சொற்களாலும் உண்மை பேசுவதனால் இந்த நாவினால் ஆண்டவரை அறிக்கையிடுகின்றோம். கனிவான பார்வையினால் கடவுளுடைய கனிவை நாம் வெளிப்படுத்தும் பிள்ளைகளாக வாழ்கின்றோம். அரவணைக்கும் கைகளினால் கடவுளுடைய அரவணைக்கும் ஆற்றலை மற்றவர்களுக்கு காண்பிக்கின்றோம். உண்மையை பேசவும் நன்மையை செய்யவும் எல்லோரோடும் உறவாடி உரையாடி உறவோடு இருக்கவும் கடவுள் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். எத்தனை கடவுள்? ஒரே கடவுள். எத்தனை ஆட்கள்? 3 ஆட்கள். எப்படி ஒரே கடவுள்? ஒரே ஞானம், ஒரே ஞானம், ஒரே வல்லமை, ஒரே தேவசுபாவம், ஒரே தேவசுபாவம், தேவசுபாவம். இன்னொன்று என்ன? ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே தேவசுபாவம், ஒரே வல்லமை. வல்லமை, ஒரே ஞானம். பிள்ளைகளே, நான் இதை எதற்கு கேட்கிறேன் என்றால், குடும்பம் என்றால் என்ன? பழமொழி சொல்லுவாங்க, குடும்பம் ஒரு கோயில். சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பம் ஒரு கோவில். குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. என் வீடு கோயில். சொல்லுங்க பார்க்கலாம். என் வீடு கோயில். எல்லாரும் வாயத்தன்னு சொல்லுங்களா. என் வீடு ஒரு கோயில். என் குடும்பம் ஒரு கோயில். என் குடும்பம் ஒரு கோயில். என் குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. என் குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. ஒரு கோயிலுக்கு வந்தா எவ்வளவு மதிப்பு மரியாதை, நம்ம அன்போடு உட்காரோம், எழுந்துடுறோம், பேசாமல் இருக்கிறோம், அதனுடைய மதிப்பையும் மாண்பையும் நான் வெளிப்படுத்துகிறோம். அவ்வாறு தான் ஒரு வீட்டில் ஒருவர் நுழைகின்ற பொழுது, இது என் வீடு, என் மனைவி, கணவன், பிள்ளைகள் அன்போடும் நட்போடும் கூடி வாழ்கின்ற இடம், அன்பை பகிர்கின்ற இடம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, 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 மரியே வாழ்க. குடும்பம் ஒரு கோயில், குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை, இந்த ஆலயம் ஒரு
பெரிய திருச்சபையினுடைய ஒரு குட்டி திருச்சபை இந்த புதுத்துறை வாழும் மக்கள். இது ஒரு குட்டி திருச்சபை. நாம் எல்லாரும் திருச்சபையில் ஒரு உறுப்பினர், அங்கத்தினர். இதில் சந்தோஷம் இருக்கா இல்லையா? இந்த புதுத்துறை கோயிலில் வந்து ஜபிக்கிறதுக்கு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா இல்லையா? சவேரியார் வழியாக கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். அன்பு பிள்ளைகளே, ஒன்றை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். துன்பம், துயரம், கண்ணீர், கவலை, எதிர்ப்பு, கசப்பு, நோய், கடன் தொல்லை, வீடு கட்டி முடிக்கவில்லை, பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, உயர் படிப்புக்கு செல்ல வாய்ப்பு இல்லை, சம்பாத்தியம் வீட்டிற்கு பத்தவில்லை, இவற்றோடு போராடி கொண்டு இருக்கின்றோம். போராடுறோமா இல்லையா? ஆமா. இந்த துன்பம் நம்மகிட்ட இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த துன்பத்தை கடவுளால் நம்மிடமிருந்து எடுக்க முடியுமா முடியாதா? முடியும். முடியுமா முடியாதா? கடவுள் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். இந்த துன்பம் சிறிது காலமே, இந்த துயரம் சிறிது காலமே. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கே புகழ். அன்பு பிள்ளைகளே, நிச்சயமாக கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்று நம்புங்கள். சொல்லுங்கப்பா, வலது கையை நெஞ்சில் வைங்க. என்னை படைத்த கடவுள், நல்ல வலது கையை நெஞ்சில் வச்சு அந்த சிலுவையை பார்த்து ஆசையாக சொல்லுங்க. என்னை படைத்த கடவுள், என்னை படைத்த கடவுள் என்னுள் இருக்கிறார், என்னுள் இருக்கிறார், என் குடும்பத்தில் இருக்கிறார், என் குடும்பத்தில் இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் கைவிட மாட்டார். நான் கடவுளை தேடாவிட்டாலும், நான் கடவுளை தேடாவிட்டாலும் அவர் என்னை நோக்கி வருவார், அவர் என்னை நோக்கி வருவார், என்னோடு வருவார், என்னோடு வருவார், என்னுள் தங்குவார், என்னுள் தங்குவார், என் தேவைகளை நிறைவு செய்வார், என் தேவைகளை நிறைவு செய்வார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உன்னை யார் வெறுத்தாலும் பரவாயில்லை, யார் உனக்கு துன்பம் கொடுத்தாலும் பரவாயில்லை, அவர்களும் கடவுளின் பிள்ளைகள் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அவர்களும் கடவுளுடைய பிள்ளைகள் தானே? ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அங்க இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவருடைய மூச்சை நாம் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்பேற்பட்ட பேறு பெற்ற பிள்ளைகளே, அறியாமலும் தெரிந்தும் வேண்டுமென்றும் உனக்கு எதிராக குற்றம் சாட்டுவார்களே, ஆனால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுள் உங்களோடு இருக்கின்றார், அதை தாங்குவதற்கு சக்தியை கொடுக்கின்றார் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்கு அவர்கள் வழியாக துன்பத்தை கொடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், அதை தாங்கிக் கொள்வீர்கள், அவர்களுக்காக ஜெபிப்பீர்கள் என்றுதான் கடவுள் உங்களுக்கே துன்பத்தை கொடுக்கின்றார். ஏன் கடவுள் எனக்கு இந்த துன்பத்தை கொடுக்கிறார் என்று ஒருபோதும் நீங்கள் நினைக்காதீர்கள். உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கின்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக தான் கடவுள் அவர்கள் வழியாக உங்களை ஜெபிக்க தூண்டுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கடவுள் என்ன சொல்றாரு? உன் வாழ்நாள் எல்லாம் நலன்களால் நிறைவு செய்வார் என்று சொல்றாரா இல்லையா? ஆமென். பிரைஸ் தி மகளே, லார்ட். மகனே, உன் வாழ்நாள் முழுதும் நலன்களால் நான் நிறைவு செய்வேன் என்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் ஆண்டவருடைய செயல்கள் உண்மையானவை, நேர்மையானவை. கடவுள் ஒருபோதும் சொல் வாக்கு தவறாதவர். பிரைஸ் தி லார்ட். மனிதர்கள் நாம் வேண்டுமானால் மாத்தி மாத்தி பேசலாம், ஆனா கடவுள் மாத்தி பேச மாட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பு பிள்ளைகளே, சின்ன பிள்ளைகளே, இளைஞர்களே, பெற்றோரை நீங்கள் கண் கண்ட தெய்வமாக நீங்கள் மதிப்பீர்களேயானால்
கடவுள் உங்களை இந்த ஊரிலே உயர்த்தி பார்ப்பார். ஆமென். பிரைஸ் தி இந்த லார்ட். சமுதாயத்திலே உங்களை உயர்த்தி காண்பார். பிரைஸ் தி லார்ட். கணவன் மனைவியாக வந்திருக்கின்றவர்களே, ஆண்களே பெண்களே, இந்த நாம் ஒவ்வொருவரும் திருமணம் முடித்து தாயாக தந்தையாக பொறுப்பெடுத்திருக்கிறோம். அன்று திரு அவையின் வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம், எத்தனை பெண்கள் இன்று விவிலியத்திலே போற்றப் பெறுகிறார்கள். ஏன் போற்றப் பெறுறாங்க? அவர்கள் கடவுளுக்கும் மனிதருக்கும் நேர்மையாக வாழ்ந்ததனால், கடவுளுக்கு ஏற்புடைய செயல்களை அவர்கள் செய்ததனால் இந்த விவிலியத்திலே இன்று வரை அவர்கள் புகழப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இன்று உங்களை பார்த்து சவேரியாரோடு சேர்ந்து இயேசுவும் சவேரியாரும் வந்து இங்கே நின்றுக்கிட்டு உங்களை பார்க்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். சவேரியாரும் இயேசு வந்து உங்களை பார்த்து இப்போ ஒவ்வொரு முகத்தையும் பார்க்கின்றார். கூணு போடாதீங்க, நேராக நிமிர்ந்து உக்காருங்க. ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை, அந்த உயிருள்ள வார்த்தை இறங்குவதற்கு நீங்கள் துணிச்சலோடு நிமிர்ந்து உக்காருங்கள். கடவுள் என்று உங்களை உற்று பார்க்கின்றார். அவருடைய கண் கொண்டு பார்க்கின்றார். உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கின்றார். உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற உங்களுடைய இன்பங்களையும் துன்பங்களையும் சோகங்களையும் எல்லாவற்றையும் காண்கின்றார். நீங்கள் துன்பத்தோடு வாழ வேண்டும் என்பது கடவுள் விருப்பமா? இல்லை, ஒருபோதும் கடவுள் அவ்வாறு விரும்புவதில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்பு பிள்ளைகளே, நாம் எல்லாரும் திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகள். மொத்தம் எத்தனை அருட்சாதனங்கள்? 7 அருட்சாதனங்கள். திருமுழுக்கு மட்டும் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். திருமுழுக்கு, புதுநன்மை, ஒப்புரவு அருட்சாதனம், நோய் புசுதல் வாங்கினவங்க இருக்கிறாங்க. திருமுழுக்கு, புதுநன்மை, ஒப்புரவு அருட்சாதனம், திருமணம் முடித்தவர்கள் இருக்கிறார்கள். இருக்கீங்க தானே? இருக்கீங்களா இல்லையா? இத்தனை அருட்சாதனங்களை பெற்ற அருளை அள்ளி கொடுத்த ஆண்டவர் உங்களை கைவிட்டு விடுவாரா? விடமாட்டார். கைவிட்டு விடுவாரா? விடமாட்டார். கணவன் மனைவியாக வந்திருக்கின்ற பிள்ளைகளே, உங்களை இணைத்தது கடவுள், உங்களை வாழ வைக்கின்றது கடவுள். உங்களுக்கென்று குழந்தைகளை கொடுத்தது யார்? கடவுள். நீ நினைத்திருக்கலாம், எனக்கு ஆண் குழந்தை வேணும் அல்லது பெண் குழந்தை வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் கடவுள் உனக்கு எந்த குழந்தையை, யார்கிட்ட எந்த குழந்தையை கொடுத்தா இந்த மகனோ மகளோ நல்லா வளர்ப்பார்கள் என்று கடவுளுக்கு தெரிந்து அதற்கேற்றவாறு உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இந்த கணவன் மனைவி இந்த திருமண உடன்படிக்கை பிரமாணிக்கமாக இருக்கும் சமயத்தில் உன்னை எந்த தீமையும் அணுகாது, எந்த ஆபத்தும் நெருங்காது. ஆதாம் ஏவாள் இருந்தாங்க ஏத்தன் தோட்டத்தில். கணவனை விட்டு பிரிந்து போனதுனால ஏவாள் யார்கிட்ட ஏமாந்தா? சாத்தான்ட்ட. யார்கிட்ட ஏமாந்தா? சாத்தான் பாம்பு. சாத்தான்ட்ட ஏமாந்தா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்கள் கடவுளோடு இருந்தால், கணவனோடு இருந்தால், மனைவியோடு இருந்தால் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. பிரைஸ் தி லார்ட். என் கணவர் என்னோடு இருக்கையில், என் மனைவி என்னோடு இருக்கையில் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை பெற்றுக்கொள் மகளே. உனக்கென்று மனைவியை கொடுத்தாள், உனக்கென்று கணவனை கொடுத்தார், இணைத்தார், குழந்தைகளை கொடுத்தார், மகிழ்ச்சியோடு வாழ குடும்பத்தை அமைத்து கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்களுக்கு சில செய்திகளை சொல்லலான்ற ஒரு மனசில் ஒரு எண்ணம் தோன்றுது. இன்றைக்கு காரைக்கால் பாண்டிச்சேரி பகுதின்னு சொன்னாவே இது இல்லாமல் யாரும் இருக்கிறது இல்லை. உண்மைதானா? மனைவி பாருங்களாம் ரொம்ப சந்தோஷமாக ஆமான்றாங்க. உண்மைதான். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு தெருவில் 10 கடை இருக்குது. இந்த சோதனையை வென்று வீட்டுக்கு வருவதற்கு எந்த மகனாலும் முடியவில்லை என்று நீதான் கலங்கி கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என் கணவனை நிதானத்தோடு வீட்டிற்கு அழைத்து வாருங்கள். இத்தனை சோதனைகளையும் கடந்து என் கணவர் என்னோடு இந்த இரவு அன்பை பகிரவும் இணைந்து உண்ணவும் அன்பை பகிர்ந்து கொண்டு எல்லோரும் ஒரே குடும்பமாக இருக்கவும் தடையாயிருக்கின்ற தடைகளை தகர்க்க வேண்டுமாய் நான் கண்ணீரோடு ஜெபிக்கின்றேன். இங்கே இருக்கிற தாய்மாரில் மனைவிமாரில் எத்தனை பேர் என் கணவருக்காக நான் கண்ணீர் விட்டிருக்கிறேன் என்று சொல்கிறவங்களாம் கையை தூக்கிப்பார். எல்லாரும் யார் திரும்பி பார்க்காத. என் கணவருக்காக நான் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கையை தட்டுங்க, எல்லாரும் கை தட்டு. கண்ணீரோடு விதைத்தவர்கள் பெரும் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைத்தவர்கள் பெரும் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள். ஆகார் பாலைவனத்திலே தன் மகனுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்பதற்காக மண்டியிட்டு கைகளை உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஆண்டவரே, நீர் படைத்த இந்த பிள்ளைகள் இன்று தண்ணீரின்றி சாகும் தருவாயில் கிடக்கின்றானே, இதை நான் ஒரு தாயாக இருந்து காண்பேனா என்று கலங்கிய பொழுது பாலைவனத்தில் நீர் ஊற்று புறப்பட்டது. பிள்ளைகளே, Praise the Lord. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. உங்கள் கணவன்மார்களை முழு மனதோடு முழுமையாக அன்பு செய்யுங்கள். முழு மனதோடு முழுமையாக அன்பு செய்யுங்கள். உன் காலடியை விட்டு அவர் எங்கேயும் போக மாட்டார். Praise the Lord. என் வீட்டுக்காரர் எங்கே போன, நீ ஏன் கவலைப்படுற? நீ அன்பாக இருந்தா அரவணைப்பாக இருந்தா உன்னை விட்டு எங்கே போவார் அவர்? பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஒரே கடவுள் 3 ஆட்கள். தந்தை விட்டு சுதன் போனாரா? தந்தை சுதனை விட்டு ஆவியானவர் போனாரா? எல்லாரும் அவரவர்கள் வேலையை செய்தார்கள், இணைந்திருந்தார்கள். அதான் திருப்பலியில் தந்தை கடவுளுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் மீட்கும் அருள், ஆவியானவருடைய நட்பு உங்களோடு இருப்பதாக என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, குடும்ப தலைவனுடைய கடமை பொறுப்பு அந்த அன்பு. தாயினுடைய பேரிரக்கம் அரவணைக்கும் அன்பு இணைந்திருந்தால் பிள்ளைகள் உங்களை கண்களை விட்டு திரும்ப மாட்டார்கள், உங்களை வீட்டை விட்டு வெளியேற மாட்டார்கள். இது உண்மை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவே என் ஆண்டவர். இயேசுவே என் ஆண்டவர். அன்பு பிள்ளைகளே, காலங்கள் கடந்து போனாலும் பரவாயில்லை, இதுவரை நீ எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை. தாய்மார்களே, மனைவிமார்களே, முழுமையாக உங்களுடைய அன்பை உங்கள் கணவருக்கு செலுத்துங்கள். கணவன்மார்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. வீட்டில் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரிதான். உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட மனைவி, அந்த மனைவியை கண் கொண்டு உற்று நோக்காமல் வெளியேறுவாயானால் தப்பிக்கிறது கடினம். சிக்கிக்கொள்வான். எங்கே? சாராய கடையில், எங்கே? பிறர் கண்களில், தீமையில். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இதற்காக ஜெபிக்க வேண்டியது யாரு? மனைவியின் கடமை நம்ம தான், பெண்கள். அன்புக்குரியவளே, இங்கே எத்தனை பாட்டிலாம் இருக்காங்க? கையை தூக்க. தாத்தா பாட்டிலாம் கையை தூக்க பார்க்கலாம்.
நல்லா தூக்குங்களா, தாத்தா பாட்டியில் நல்லா கையை தூக்குங்க. பேர் பெற்ற தாத்தா பாட்டிகளே, கடவுள் உங்களுக்கு இன்று ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறார். பிள்ளைகளை பெற்றெடுத்தீர்கள், வளர்த்தீர்கள், ஆளாக்கினீர்கள், திருமணம் முடித்து கொடுத்தீர்கள், பேரப்பிள்ளைகளை கண்ட நீங்கள் பேறு பெற்றவர்கள். இன்று அந்த பிள்ளைகளை குறித்தும் அந்த பிள்ளைகள் பெற்றெடுத்த பேரப்பிள்ளைகளை குறித்தும் நீங்கள் மகிழ்கின்றீர்களா? மகிழ்றீங்களோ இல்லையோ, நீங்கள் இப்போது வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். சோறு கிடைக்கலன்னு கஷ்டப்படாத, அன்பு காட்டலேன்னு கஷ்டப்படாத. உனக்கென்று இந்த சவேரியார் காத்திருக்கிறார். உனக்கு அன்பு காட்ட, வழிகாட்ட, மற்றவர்களுக்காக ஜெபிக்க. நீ இந்த ஆலயத்தில் வந்து 1 மணி நேரம் அந்த சுரூபத்தை பாரு. நிச்சயமாக துன்பம் உன்னை கேட்காம வெளியேறும். Praise the Lord, praise the Lord, Praise the Lord. praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ரட்சகர். இயேசுவே என் இரட்சகர். அன்பு பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நம்முடைய கண்களினால் எத்தனை பேரை முறைச்சு பார்த்தோம். நம்முடைய முகத்தினால் எத்தனை பேரை சுண்டி கோபத்தை வெளிப்படுத்தணும். கணவனையோ உங்கள் பிள்ளைகளையோ பக்கத்து வீட்டாரோடு சண்டை போட்டு கையை ஓங்கின கை இருக்குதா? பாருங்க, கடவுள் இந்த காலையும் கையையும் கொடுத்தது நன்மை செய்ய. நல்ல முறையிலே கடவுள் எனக்கு உடல் நலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்திற்கு தவறாமல் வருகின்ற பிள்ளைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள். Praise the Lord, உங்களால் தான் இந்த ஊர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. praise the Lord. கணவனை இழந்த கைம்பெண்களே, மனைவியை இழந்த ஆண்களே, உங்களுடைய கண்ணீரும் துயரமும் இந்த இடத்திலே கடவுளுக்கு காணிக்கையாக போகின்ற பொழுது அங்கே கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை முன்னிட்டு இந்த ஊரை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வேதனையும் சோதனையும் நீங்கள் தாங்குகின்ற பொழுது கடவுள் இதை நல்ல முறையிலே பயன்படுத்தி ஆசீர்வாதமாக கொடுப்பார். என் பேர பிள்ளைங்க நான் அன்பு செய்யலை, என் பையன் என் பிள்ளைங்க யாரும் என்ன கவலைப்படாதீங்க. உன்னை படைத்த கடவுள் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். இந்த சவேரியர் ஆலயத்தில் வந்து வாரம் ஒரு தடவை இந்த சிலுவையை உற்றுப்பார், சவேரியர் முகத்தை உற்றுப்பார், எல்லாம் பறந்து போகும். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord, பிரைஸ் தி லார்ட், praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இந்த நாவினால் உன் கணவனையோ மனைவியையோ உன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையோ உன் பக்கத்து எதிர் வீட்டு மக்களையோ கடினமான சொற்களால் காயப்படுத்தி இருக்கின்றோமா? சற்று யோசித்து பார்ப்போம். இந்த காயங்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கலாம் அல்லது மற்றவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord, பிரைஸ் தி லார்ட். praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். ஒரு நிமிஷம் மண்டியிடலாமா? மண்டியிடலாமா? உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களது ஊர் மக்களுக்காகவும் நம்முடைய பங்கு மக்களுக்காகவும் இந்த சவேரியார் நவநாள் இன்று நாம் ஜெபிக்கின்ற கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஜெபம் இந்த காரைக்கால் முழுவதும் செல்லும் என்று நீங்கள் நம்புங்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, சற்று இந்த சிலுவையை உற்று பாருங்கள். இயேசு நாம் ஒவ்வொருவரையும் குறித்து நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்னுடைய
அருளையும் ஆற்றலையும் பெற்ற பிள்ளைகள் இன்று நலமிழந்து இருக்க காரணம் என்ன என்று கேட்கின்றார். உடலில் வலியா, வியாதியா, உள்ளத்தில் மனப்போராட்டமா, பெண்ணுக்கு நல்ல வரன் கிடைக்கவில்லையா, மாப்பிள்ளைக்கு நல்ல பெண் கிடைக்கவில்லையா, அல்லது கால தாமதமாகின்றதா, வயது கடந்து போகின்றது என்று கவலையா, பிள்ளைகள் படிக்கவில்லை என்று கவலையா, பெற்றோர் கண்களை மூடி இன்று தவறு செய்கின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். பெற்றோர் கண்களை மூடிவிடலாம் என்றும் தெரியாது என்றும் கனவு கொண்டிருக்கின்ற இளைஞர்களும் சிறார்களும் இருக்கின்றார்கள். அவர்களை எச்சரிக்கின்றார் கடவுள். கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம் பிள்ளைகளே, ஆனால் கடவுளுக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த கடவுளின் அச்சம் நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, 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 மரியே வாழ்க. உனக்கு தீமை செய்தவர்களை கண்டு மனம் புழுங்காதே. உன் பெயரை கெடுத்தவர்களை கண்டு எரிச்சல் படாதே. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவையற்ற பிரச்சனைகளோடு வாழ பல்வேறு சூழ்ச்சிகளை செய்தவர்களை கண்டு நீ மனம் சஞ்சலிக்காதே. கடவுள் அனுமதி இல்லாமல் அது உனக்கு கிடைக்கவில்லை. அவர்களுக்காக ஜெபிப்பதற்காக கடவுள் உனக்கு கொடுத்த சோதனையின் காலம் அது. பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இன்று மனிதர்களை ஏமாற்றி விடலாம், கடவுளை ஏமாற்ற முடியாது என்று மனதிலே திடமாக பதித்துக் கொள்ளுங்கள். தீமை செய்கின்றவர்களே, ஒரு நாள் புல்லை போல் உணர்ந்து போவோம் என்று கடவுள் இன்று நம்மை எச்சரிக்கின்றார். எல்லோரும் ஆண்டவரை நம்புவோம். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் என் மகள், நான் படைத்தேன், என் மகன், என் மகள், இந்த நேரத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் என் மகனை, என் மகளை நான் அரவணைத்துக் கொள்வேன் என்று கூவி அழைக்கின்றார். மகளே, மகனே, நீ என்னிடம் வா, என்னை நோக்கி திரும்பி பார். நீ எந்த நிலையில் இருந்தால் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். என்னை நம்பு. நான் உன் தந்தை, உன்னை படைத்தவன், உன்னை அன்பு செய்கிறேன். ஆனால் என்னை ஏமாற்றி விடலாம் என்றோ, என்னிடம் உங்களுடைய குறைகளை மறைக்க வேண்டும் என்றோ நினைக்காதீர்கள். நான் உங்கள் தந்தை. வெளிப்படையாக நீங்கள் உங்களை ஆண்டவர் பாதத்திலே வையுங்கள். அதனால தான் சொல்ல திருப்பாடல் ஆசிரியர் 37, ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலே குடியிரு. நீ பாதுகாப்பாக வாழ்வாய். ஆமென். பிரைஸ் தி நீ லார்ட். பாதுகாப்பாக வாழ்வாய். இதைத்தான் ஆண்டவர் உன் வழியை, உன் வாழ்க்கையை முழுசாக அவர்கிட்ட கொடுத்துரு. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நன்மையோ தீமையோ துன்பமோ இன்பமோ மகிழ்ச்சியோ நல்ல இடமோ எது எப்படி இருந்தாலும் உன் மனதை வெள்ளிடை மாலை போல் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படை மகனே, மகளே. அவரே உன்னை தன் மார்பில் சாய்த்து கொண்டு அன்பை காட்ட காத்திருக்கிறார். மகளே, மகனே, தவறு செய்து விட்டாயா? கடினமான சொற்களை பேசிவிட்டாயா? கணவனை ஏமாற்றி விட்டாயா? மனைவியை ஏமாற்றி விட்டாயா? கணவனை முழுமையாக அன்பு செய்தாயா? மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு கணவன் தந்தை என்ற முறையில் செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக பொறுப்போடு செய்தாயா? நினைத்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். முழுசாக கொடுத்துருங்க.
உங்கள் நிலைமையை கொடுத்துருங்க, முழுமையாக கொடுங்க. ஆண்டவர் நீ நேர்மையோடு நான் இதையெல்லாம் செய்துவிட்டேன் என்று கலங்குகின்ற பொழுது உன்னை தூக்கி அரவணைத்து முத்தம் செய்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட். ஒரு 2 நிமிஷம் சிலுவையை பார்த்து முட்டி போட முடிஞ்சவங்க போடுங்க. மீதி பேர் சிலுவையை பார்த்து 2 கைகளை முன்னால் நீட்டலாமா? சும்மா முன்னால் நீட்டுங்க. அவற்றை கையேந்துவோம், நம்மை படைத்த கடவுள்கிட்ட கையேந்துவோம். இதோ இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களோடு பேசும் நேரம். உள்ளத்தின் ஆழத்தில் உனக்கு அமைதியை கொடுக்க, ஆசீர்வாதத்தை கொடுக்க, மன்னிப்பை கொடுக்க, அரவணைக்க காத்து கொள்ளுகிறார். இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும். சொல்லுவோமா எல்லாரும்? இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும். 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 சொல்லிக்கிட்டே இருங்க, உருக்கமா சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே சொல்லுங்க, முழுசா கொடுங்க. நாளைக்கு ஸ்கூல் தொடங்க போகுது, பிள்ளைகள் எல்லாம் கல்லூரிக்கு போறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போக போறாங்க. இவர்களுக்காகவாது நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காவது கண்ணீரோடு ஆண்டவற்றை கெஞ்சுவோம். நல்ல குடும்பத்தை முழுசா ஒப்பு கொடுங்க. எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவற்றை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. பிள்ளைகளே, உன் கண்ணீரை காண்கின்றார் கடவுள், உன் கலக்கத்தை காண்கின்றார் கடவுள். கண்ணீரோடு விதை விதைத்தவர்கள் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள் என்று விவிலியத்திலே படிக்கின்றோமே. கண்ணீரோடு நீ ஜெபி. கடவுள் அன்று ஆகாருக்கு பாலைவனத்திலே நீரூற்றை புறப்பட செய்த கடவுள் இன்று உன் உள்ளத்திலே, உன் குடும்பத்திலே அமைதி என்னும் நீரூற்றை வெளிப்படுத்துவார். மகிழ்ச்சி என்னும் ஊரற்றை புறப்பட செய்வார். உறவு எண்ணம் நீரூற்றை புறப்பட செய்வார். சமாதானம் என்னும் நீரூற்றை புறப்பட செய்வார். நிச்சயமாக உனக்கு தீமை செய்வோர் வேறறுக்கப்படுவர். பிள்ளைகளே, இயேசுவே இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும், என் குடும்பத்தின் மேல் இரக்கமாயிரும். எல்லாரும் கண்ணீரோடு ஒரு சொட்டு கண்ணீரை விடுங்க, கடவுள் இறங்கி வருவார். இயேசுவே தாவீதின் மகனே, பாவி என் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே 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 என் பெருமை, என் ஸ்லாக்கியம், நான் செய்த தவறுகள், நான் சொன்ன பொய்கள், பிறரை ஏமாற்றிய செயல்கள், இதோ என் கையினால், என் கால்களினால், என் சொற்களினால், என்னுடைய பார்வையினால் மற்றவருடைய இதயத்தை புண்படுத்திய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இயேசுவே இந்த பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே 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 இந்த பிள்ளைகள் ஏழை பிள்ளைகள் ஆண்டவரே, ஏழை பிள்ளைகள் ஆண்டவரே, அறியாமல் செய்த பாவங்களுக்காக எத்தனையோ பேருக்கு பொறுத்தல் கொடுத்த ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நல்ல உடல் சுகத்தை கொடும் ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகளுக்கு சரியான முறையில் திருமணத்திற்கு தகுந்த சூழ்நிலை அமையவில்லை என்று கலங்குகின்ற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. படிக்கின்ற, பணி செய்கின்ற இளைஞர்களுக்காக, இளைய பெண்களுக்காகவும் உம்மிடம் கையேந்துகிறோம் ஆண்டவரே. சவேரியாருடைய பாதுகாவலே வாழ்கின்ற இந்த புதுத்துறை வாழ் மக்கள் சவேரியாரை போல இறை ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் இந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் வளர்வார்களாக ஆண்டவரே, வளர்வார்களாக ஆண்டவரே. தன் ஆன்மாவிற்கு எந்த தீங்கு வராமல் பாதுகாத்துக் கொள்வார்களாக ஆண்டவரே. இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும் இயேசுவே, 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 இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும்
இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். எழுந்து நிற்போம். 2 கைகளையும் கூப்புவோம். நெஞ்சுக்கு நேராக சிலுவையை உற்று பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என்ற ஜெபத்தை உருக்கமாக சொல்வோமா? எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எங்களை படைத்து பாதுகாத்து வருகின்ற இறைவா, இந்த புனித சவேரியாரின் நவ நாட்களிலே இன்று நாங்கள் ஒரே குடும்பமாக ஒன்று கூடி நீர் எங்கள் தந்தை, நாங்களும் பிள்ளைகள் என்ற உறவோடும் உணர்வோடும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், அதனால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்க போராட்ட வாழ்க்கைக்கு தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறவும், நோய் நீங்கவும், தேவையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், தடையாயிருக்கின்ற அத்தனை தடைகளையும் உணர்வுகளையும் சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் அணுகுமுறைகளையும் உம்மிடம் கையளிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களது பலவீனத்திலிருந்து எங்களை பலப்படுத்துவீராக. எங்களது இயலாமையை நீர் எடுத்து வல்லமையோடு நீர் எங்களுக்கு ஆற்றல் பொழிவீராக ஆண்டவரே, பொழிவீராக ஆண்டவரே. இரக்கமாயிரம், இரக்கமாயிரம். இந்த பிள்ளைகள் மீது இரக்கமாயிரம் ஆண்டவரே. இந்த நவநாளில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் உள்ளங்கையிலே பொறித்து கொள்ளும் ஆண்டவரே, தோள்களை சுமந்து கொள்ளும் ஆண்டவரே. உடைய இயக்கங்கள், பெருமூச்சுகள், தேவைகளை நீர் கொடுத்து இவர்களை வழி அனுப்புவீராக ஆண்டவரே. இரக்கமாயிரம். இந்த நல்ல நாளிலே இந்த ஊர் மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். நாளை தினம் பள்ளி கல்லூரி தொடங்குகின்ற இந்த நாட்களிலே இந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் கவனத்துடனும் பொறுப்புடனும் ஒழுக்கத்துடனும் வளர்ப்பதற்காகவும், கடவுள் கொடுத்த குழந்தை என்ற உணர்வோடு இவர்களை பாதுகாப்பாக வளர்த்தெடுக்கவும், 4 பேர் மத்தியிலே சமுதாயத்திலே மதிக்கப்படும் பிள்ளைகளாக நேர்மறையான சிந்தனைகளோடு பிள்ளைகளை வளர்க்கவும் நீர் வழியை திறந்து விட வேண்டுமாய் உமது கரத்திலே முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விடுவதனால் என்ன பயன் என்று எங்களுடைய புனிதர் எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்ற இந்த வார்த்தையானது எங்கள் உள்ளத்தில் பதியட்டும் ஆண்டவரே. நன்மைக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் எதிராக எதையும் நாங்கள் செய்ய விடாமல் எங்களை காத்துக்கொள்வீராக, காத்துக்கொள்வீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ஆண்டவரை. இரக்கமாயிரம், இரக்கமாயிரம். அன்னை மரியே இவர்களுக்காக பரிந்து பேசுவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தந்தையும் நோக்கி மன்றாடுகிறேன். ஆமென். 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்துக்கு பிறகும் ஆமென் என்று பதில் சொல்லுவோம். தந்தை கடவுளுடைய அன்பு உங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்கும் அருள் உங்கள் குடும்பத்தை மீட்டெடுத்துக் கொள்வதாக. ஆமென். ஆவியானவருடைய அன்பும் நட்புறவும் குடும்பங்களிலே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே நிலவுவதாக. ஆமென். அன்னை மரியாளுடைய பரிந்து பேசல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவாக கிடைப்பதாக. ஆமென். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தலைமுறை ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் கிடைப்பதாக. ஆமென். இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் இரு வழி வந்த உறவுகளிலே மது அன்பும் ஆசீர்வாதம் நிறைந்திருப்பதாக. ஆமென். போகும்போதும் காப்பேன் வரும்போதும் காப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி இந்த பிள்ளைகளை காத்துக் கொள்வீராக. ஆமென். உன்னை நான் கைவிட மாட்டேன், கை நிகழவும் மாட்டேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தில் இந்த பிள்ளைகள் நம்பிக்கை வைப்பார்களாக. ஆமென். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தந்தையை நோக்கி மன்றாடுகிறேன். ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. 3 அருள் இருந்த மரியே சொல்லி இந்த ஜெபத்தை முடிப்போம். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய இல்லத்திலே தங்கி இறை வார்த்தையை கேட்ட பிள்ளைகளே, கடவுள் உங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்வார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே மரியே வாழ்க. எல்லாரும் பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஒருவர் மகிழ்ச்சி இன்னொருவரிடம் பகிர வேண்டும். உள்ளத்தின் ஆழத்துல இருக்க மகிழ்ச்சி அவங்ககிட்ட போகணும்.